டே ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்ஐ மற்றும் போலீஸ் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களா நீங்கள்? அப்போ உங்களுக்கான இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய எல்லா வினாக்களுமே எக்ஸாமில் கேட்கக்கூடிய முக்கியமான வினாக்கள். ஸோ நோட் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஜாகிரஃபியா என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் டி தாலமி. செகண்ட் கொஸ்டின், 0 டிகிரி தீர்க்கக்கோட்டிலிருந்து 180 டிகிரி கிழக்கு தீர்க்கக்கோடு வரை காணப்படும் புவி பரப்பு பகுதி எது? 0 டிகிரி தீர்க்கக்கோட்டிலிருந்து 180 டிகிரி கிழக்கு தீர்க்கக்கோடு வரை காணப்படும் புவி பரப்பு பகுதி ஆப்ஷன் பி கிழக்கு அரைக்கோளம். தேர்ட் கொஸ்டின், ஒவ்வொரு தீர்க்கக்கோட்டிற்கும் நேராக சூரியன் உச்சியில் வரும் பொழுது அக்கோட்டில் உள்ள எல்லா இடங்களிலும் நேரம் நண்பகல் 12 மணி ஆகும். இதுவே டேஸ் எனப்படும். ஒவ்வொரு தீர்க்கக்கோட்டிற்கும் நேராக சூரியன் உச்சியில் வரும் பொழுது அக்கோட்டில் உள்ள எல்லா இடங்களிலும் நேரம் நண்பகல் 12 மணி ஆகும். இதுவே ஆப்ஷன் ஏ தல நேரம் எனப்படும். ஃபோர்த் கொஸ்டின், உலகளவில் உள்ள நேர மண்டலங்கள் ஆப்ஷன் பி 24. ஃபிஃப்த் கொஸ்டின், ஒரு நாளுக்கு எத்தனை நிமிடங்கள் அப்படின்னா ஆப்ஷன் சி 1440 நிமிடங்கள். சிக்ஸ்த் கொஸ்டின், கங்கோத்ரி, சியாச்சின் போன்ற பனியாறுகள் எம்மலையில் இருந்து உற்பத்தியாகிறது? ஆப்ஷன் பி இமாத்ரி. செவன்த் கொஸ்டின், காமெட் சிகரம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் பி இந்தியா. எய்த் கொஸ்டின், மேற்கு பகுதியில் உள்ள சிவாலிக் மலைத்தொடர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் டி டூன்கள். நைன்த் கொஸ்டின், இந்திய துணைக்கண்டத்திற்கு இயற்கை அரணாக அமைந்திருப்பது ஆப்ஷன் சி இமயமலை. 10th கொஸ்டின், தீபகற்ப பீடபூமியை இரு பெரும் பகுதிகளாக பிரிக்கும் ஆறு ஆப்ஷன் ஏ நர்மதை. 11th கொஸ்டின், மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான அதிகார பகிர்வினை பற்றி குறிப்பிடும் அட்டவணை எது? ஆப்ஷன் ஏ 7வது அட்டவணை. 12th கொஸ்டின், மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட குழுவின் பெயர்? குழு ஆப்ஷன் பி டாக்டர் பி.வி. ராஜமன்னார் குழு. 13, அலுவலக மொழிகள் பற்றி கூறும் அரசியலமைப்பின் பகுதி ஆப்ஷன் பி பகுதி 17. 14, ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவின் படி வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்? ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர். 15, பிரணாப் முகர்ஜி குடியரசுத் தலைவராக பதவி வகித்த ஆண்டுகள் ஆப்ஷன் சி 2012 முதல் 2017 வரை. 16, தலைமை கணக்கு தணிக்கையாளரை நியமிப்பவர் ஆப்ஷன் டி குடியரசுத் தலைவர். 17, பொது தேர்தலுக்கு பின் முதல் கூட்டத்தொடரிலும் ஒவ்வொரு ஆண்டின் முதல் கூட்டத்தொடரிலும் உரையாற்றுபவர் யார்? ஆப்ஷன் டி குடியரசுத் தலைவர். 18, மாநில அவசர நிலையினை அதிகபட்சம் எத்தனை ஆண்டுகள் வரை அமல்படுத்த முடியும்? ஆப்ஷன் பி 3 ஆண்டுகள். 19, நிதி சார்ந்த அவசர நிலையின் போது முக்கிய அரசு அதிகாரிகளின் ஊதியமானது
யாருடைய ஆணையின்படி குறைக்கப்படுகிறது? நிதி சார்ந்த அவசர நிலையின் போது முக்கிய அரசு அதிகாரிகளின் ஊதியமானது யாருடைய ஆணையின்படி குறைக்கப்படுகிறது? ஆப்ஷன் சி, குடியரசுத் தலைவர். 20. தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவர் யாருடைய ஒப்புதலுடன் அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யலாம்? தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவர் யாருடைய ஒப்புதலுடன் அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யலாம்? ஆப்ஷன் சி, நாடாளுமன்றம். 21. மாபூஸ் கானின் படைகளை பூலித்தேவர் தோற்கடித்த இடம். மாபூஸ் கானின் படைகளை பூலித்தேவர் தோற்கடித்த இடம். ஆப்ஷன் ஏ, களக்காடு. 22. வேலு நாச்சியார் தனது மகள் வெள்ளச்சி நாச்சியாருடன் தப்பித்து திண்டுக்கல் அருகில் உள்ள விருப்பாட்சியில் 8 ஆண்டுகள் யாருடைய பாதுகாப்பில் வாழ்ந்தார்? வேலு நாச்சியார் தனது மகள் வெள்ளச்சி நாச்சியாருடன் தப்பித்து திண்டுக்கல் அருகில் உள்ள விருப்பாட்சியில் 8 ஆண்டுகள் யாருடைய பாதுகாப்பில் வாழ்ந்தார் அப்படின்னா ஆப்ஷன் சி, கோபால நாயக்கர். 23. 1799 பானர்மேன் தலைமையிலான படை கல்லற்பட்டி என்ற இடத்தில் பாளையக்காரர்களை தோற்கடிக்கும் போது சென்னையின் ஆளுநராக இருந்தவர் யார்? 1799 பானர்மேன் தலைமையிலான படை கல்லற்பட்டி என்ற இடத்தில் பாளையக்காரர்களை தோற்கடிக்கும் போது சென்னையோட ஆளுநராக இருந்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, வெல்லஸ்லி பிரபு. 24. இரண்டாவது பாளையக்காரர் போர் நடைபெற்ற ஆண்டு. இரண்டாவது பாளையக்காரர் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, 1800. 25. வேலூர் புரட்சியின் போது புரட்சிக்கு முதல் பலியான ஆங்கிலேய கர்னல். வேலூர் புரட்சியின் போது புரட்சிக்கு முதல் பலியான ஆங்கிலேய கர்னல். ஆப்ஷன் சி, கர்னல் பெயின்கோட். நெக்ஸ்ட் 26. எந்த குப்த அரசரின் உருவம் நாணயங்களில் முதலாக இடம்பெற்றது? எந்த குப்த அரசரின் உருவம் நாணயங்களில் முதலாக இடம்பெற்றது? ஆப்ஷன் பி, ஸ்ரீகுப்தர். 27. தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணுகோபனை தோற்கடித்தவர் யார்? தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணுகோபனை தோற்கடித்தவர் ஆப்ஷன் டி, சமுத்திரகுப்தர். 28. விக்ரமாதித்யரின் அவையில் இருந்த நவரத்தினங்களை சரியாக பொருத்துக. காளிதாசர் அப்படிங்கிறது சமஸ்கிருத புலவர், அமரசிம்ஹர் அகராதியியல் ஆசிரியர், தன்வந்திரி மருத்துவர், காகபானகர் ஜோதிடர். சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1, 2, 3, 4. நெக்ஸ்ட் 29. நரேந்திர சிம்மர் என்ற பட்டப்பெயர் கொண்டவர். நரேந்திர சிம்மர் என்ற பட்டப்பெயர் கொண்டவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி, 2ஆம் சந்திரகுப்தர். 30. குப்தர்களின் பொற்காசுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? குப்தர்களின் பொற்காசுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆப்ஷன் சி, தினாரா. 31. குப்தர் காலத்து முத்திரைகளிலும் கல்வெட்டுகளிலும் காலாட்படை தளபதியின் பெயர் எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது? குப்தர் காலத்து முத்திரைகளிலும் கல்வெட்டுகளிலும் காலாட்படை தளபதியின் பெயர் எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ, பாலாதிகிரிதா. 32. குதிரைகளை பலி கொடுத்து செய்யப்படும் அஸ்வமேத யாகத்தை நடத்திய குப்த அரசர்கள் யார்? குதிரைகளை பலி கொடுத்து செய்யப்படும் அஸ்வமேத யாகத்தை நடத்திய குப்த அரசர்கள் ஆப்ஷன் பி, சமுத்திரகுப்தர், 1ஆம் குமாரகுப்தர். 33. அஷ்டதியாயி என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் ஏ, பாணினி. 34. குப்தர் காலத்தில் மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற அறிஞர். குப்தர் காலத்தில் மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற அறிஞர் ஆப்ஷன் டி, தன்வந்திரி. 35. தனக்குத்தானே அரசராக முடிசூடிக்கொண்ட ஹூணர்களின் தலைவர். தனக்குத்தானே அரசராக முடிசூட்டிக் கொண்ட ஹீனர்களின் தலைவர் ஆப்ஷன் சி, தோரமானர். 36. டெல்லி சுல்தான்களில் அடிமை வம்சத்தின் ஆட்சி காலம். டெல்லி சுல்தான்களை அடிமை வம்சத்தோட ஆட்சி காலம் எப்போ அப்படின்னா ஆப்ஷன் ஏ, கிபி 1206 முதல் 1290 வரை. மம்லுக் எனும் அராபிய சொல்லின் பொருள். மம்லுக் எனும் அராபிய சொல்லின் பொருள் ஆப்ஷன் பி, அடிமை. படைகளில் பணியாற்றியோருக்கு இக்தாக்களை அதாவது நிலங்களை வழங்கியவர் யார்?
படைகளில் பணியாற்றியோருக்கு இக்தாக்களை வழங்கியவர். ஆப்ஷன் டி இல்துத்மிஷ். 39. கிபி 1414 சையது அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? கிபி 1414 சையது அரச வம்சத்தை தோற்றுவித்தவர். ஆப்ஷன் டி கிஷிர் கான். 40. கடன் அட்டைகள் மற்றும் பற்று அட்டைகள் சமீபத்திய எந்த பணத்தை குறிக்கும்? கடன் அட்டைகள் மற்றும் பற்று அட்டைகள் சமீபத்திய டேஸ் பணம். ஆப்ஷன் ஏ நெகிழி பணம். 41. சர்சா சூரி ஹுமாயூனை தோற்கடித்து ஆட்சியில் இருந்தபோது 178 கிராம் எடையுள்ள வெள்ளி நாணயத்தை வெளியிட்டார். அது எவ்வாறு அழைக்கப்பட்டது? சர்சா சூரி ஹுமாயூனை தோற்கடித்து ஆட்சியில் இருந்தபோது 178 கிராம் எடையுள்ள வெள்ளி நாணயத்தை வெளியிட்டார். அது எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ ரூபியா. 42. பினாமி பரிவர்த்தன தடுப்புச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. பினாமி பரிவர்த்தன தடுப்புச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் டி 1988. 43. வெளிக்குடியேற்ற பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம். வெளிக்குடியேற்ற பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம். ஆப்ஷன் சி சென்னை. 44. ஒரு ஆண்டில் நாட்டின் புவியியல் எல்லைக்குள் உள்ள உற்பத்தி காரணிகளினால் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பு. ஒரு ஆண்டில் நாட்டின் புவியியல் எல்லைக்குள் உள்ள உற்பத்தி காரணிகளினால் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பு. ஆப்ஷன் ஏ NDP. நெக்ஸ்ட் 45. ஜிடிபி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாக்கும் அமைப்பு. ஜிடிபி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாக்கும் அமைப்பு. ஆப்ஷன் ஏ மத்திய புள்ளியியல் அமைப்பு. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மொத்தம் இந்த வீடியோவில் நம்ம 45 கொஸ்டின் இம்பார்ட்டண்டான பார்த்துருக்கோம். இதை நோட் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். இது போல் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. 2025ஆம் ஆண்டு நடைபெற போற சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த பதிவு உங்களுக்கானதுதான். எஸ்ஏ எக்ஸாமுக்கு படிக்க வேண்டிய சிலபஸ் நிறைய இருக்கு, ஆனா டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படிங்கிற மனக்குழப்பத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு கவலையை போக்கும் வகையில நம்முடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன்ஸ் 50 மாதிரி தேர்வு புத்தகத்தை உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த 50 மாதிரி தேர்வுல இருக்கிற வினாக்கள், தேர்வுல எதிர்பார்க்கிற வினாக்கள் நிறைய இடம் பெற்றிருக்கு. அது மட்டும் இல்ல, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பக்காவா அனலைஸ் பண்ணி உங்களுக்காக வினாக்களை ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. எஸ்எஸ் பப்ளிகேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேர்வையும் 80 வினாக்கள் ஜிகேவும் 60 வினாக்கள் உளவியலும் இருக்கு. மொத்தம் 140 வினாக்கள் வித் ஆன்சரோட 50 தேர்வுக்கும் அவங்க கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு தேர்வுலையும் இடம்பெற்றிருக்கிற கணிதம் மற்றும் உளவியலுக்கான தெளிவான விளக்கமும் உங்க பிடிஎஃப்ல கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு சந்தேகம் வரும்போது இந்த பிடிஎஃப்ல இருக்க விளக்கத்தை பார்த்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, தமிழ் தகுதி தேர்வுக்கான 5000 பொது வினாக்களையும் கொடுத்திருக்காங்க. பிளஸ் சிலபஸ் அடிப்படையில் எஸ்ஐ தேர்வுக்கான 27 டெஸ்டையும் அடிஷனலா அவங்க ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. இந்த எல்லா ஃப்ரீ மெட்டீரியலும் நீங்க பெறுவதற்கு புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய QR கோட ஸ்கேன் பண்ணி நீங்க டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிட்டாலே போதும். இந்த புக்கை பத்தின ஃபீட்பேக் உங்களுக்கு வேணும்னா வெப்சைட்ல இந்த புத்தகத்தை வாங்கி பயன்படுத்தக்கூடிய மாணவர்கள் அவங்களுடைய கருத்துக்களை நிறைய பேர் ஷேர் பண்ணிருக்காங்க. அதை பார்த்துட்டு நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். கீழே கொடுத்திருக்கிற sspublications.com வெப்சைட்ல நீங்க புக்கை ஆர்டர் பண்ணி